ஹாய்ப்பா. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கண்டினியூவாக வாட்ஸ்அப் கால் ஆகட்டும், டைரக்ட் கால் ஆகட்டும் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கீங்க. 20 டைம்னாலும் சலிக்காமல் கால் பண்ணுறீங்க. நீங்கள் கால் பண்ணுறது நான் ஒன்று சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டிருக்கீங்க. அந்த பேமெண்ட்கான ப்ராசஸ் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்சல் வரும். சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து பேமெண்ட் போட்டதுலேருந்தே எப்போ பார்சல் வரும்னு கண்டினியூவாக நீங்கள் வந்து இப்படி கால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்சல் வரதுக்கு டிலே தான் ஆகும். நான் ஷூராக சொல்லிக்கிறேன். அடிக்கடிக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கால் பண்ணாதீங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்ன ரீசன்னா, ஒரு கஸ்டமர் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பேமெண்ட்டை நாங்கள் செக் பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் ஸ்கிப் ஆகிட்டா எப்படி நாங்கள் அந்த கஸ்டமர் யாருன்றது கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா எங்களுக்கு ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் வருது இல்லைங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 20 மெசேஜ் 30 மெசேஜ் அப்படி வரும். ஏன்னா நமக்கும் ஓரளவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து ஆர்டர் இருக்குன்ட்டு பல மெசேஜஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ 99.9% வந்து கால் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். பார்த்தாலுமே எடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் அப்போ வேறு ஒரு ஒர்க்கு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து பாதிப்படையும். ஸோ வாட்ஸ்அப் காலாக இருக்கட்டும், டைரக்ட் கால் ஆகட்டும் எடுக்க மாட்டோம். அண்ட் நீங்கள் நினைக்கலாம் ஆன்லைன்லேயே இருக்காங்க, நாங்கள் கால் பண்ணுற எடுக்க மாட்டேங்கிறேன்ட்டு. ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா சிம் வந்து இந்த ஃபோனில் இருக்கும், வாட்ஸ்அப் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்க ஃபோனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோன் அடிக்கிறது எல்லாமே இந்த ஃபோனில் தான் இருக்கும். இது ஒரு மூலையில் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோன் அடிக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா மற்ற கஸ்டமர் வந்து ஒரு அட்ரஸ், ஒரு கஸ்டமர் எல்லாமே ஓகே, அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கான ப்ரொசீஜர் அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுடைய அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் அந்த அட்ரஸ் காப்பி பண்ணுறது ஸ்கிப் ஆகிட்டு அப்படின்னா அந்த கஸ்டமர் யாருன்றது தெரியாமல் போகலாம். அப்போ அந்த கஸ்டமரே மிஸ் ஆகலாம் இல்லைங்களா? அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு டைமும் இஷ்யூ ஆகுது நீங்கள் பண்ணுற கால்னால. நம்பி ஆர்டருக்கு அமௌண்ட்டும் பே பண்ணிடுறீங்க. பே பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட் பண்ணலாம் எப்படிங்க சொல்லுங்கள்? நாங்கள் வந்து 3 to 5 days வந்து கஸ்டமருக்கு டைம் கொடுத்துருக்கோம். கொரியர் சர்வீஸில் வந்து அங்கேருந்து 8 வரதுக்கு ஒரு சில டைமில் டிலே ஆகிடுது. ஒரு சில கஸ்டமருக்கு 12 days வரலாம் ஆயிருக்கு. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் கஸ்டமருக்கு, நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும் 1 days 2 daysலேயே வந்து பார்சல் வந்து டெலிவரிக்கு வந்துடுதுன்ட்டு. அது வந்து அவங்க சைடில், ஏரியா சைடில் இருக்க கொரியர் சர்வீஸை பொறுத்து தான். அண்டு லாஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு வந்து சோப் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது. நான் வந்து ஒரு 1000 சோப் தான் ரெடி பண்ணி வச்சேன். பட் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சோப் பக்கம் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு டைம் வந்து சோப் ஆர்டருக்கான ப்ராசஸ் வந்து டிலே ஆகிருக்கு. ஏன்னா அதுக்கெல்லாம் ப்ராசஸ் வந்து வேறு. ஸோ அதெல்லாமே நான் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு டைம் வந்து சோப்புக்கான ஆர்டர்ஸ் வந்து ஒரு 6 days ஆகியுமே உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிருக்காது. அதுக்கு வந்து ரீசன் இருக்குது. அதனால தான். ஏன்னா நம்ம எடுத்தோடனே ரெடி பண்ண முடியாது. அதுக்குன்னு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அதனால் வந்து டிலே ஆகுது. மண்டேக்குள்ளே சோப் ஆர்டர் பண்ண அத்தனை கஸ்டமருக்குமே பார்சல் வந்து ரிசீவ் ஆகிடுங்க. நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் சரி, நியூ கஸ்டமராக இருந்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு ஆர்டரை நிறுத்தி வச்சு எனக்கு வந்து இதில் ஒன்றுமே வரப்படுறது கிடையாது. உங்களுடைய ஆர்டர் வந்து டெலிவரி ஆகி நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து முன்னேறி வர முடியும். ஸோ உங்களுடைய ஒரு ஆர்டரை வச்சுட்டு நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அதிகப்படியான ஆள் கிடையாது இங்கே வந்து பண்ணுறதுக்கு. நான் ஒருத்தியே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். சின்ன சின்ன ஹெல்ப்க்கு வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர்னால் நிறைய பேரில் கிடையாது, ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அதை வச்சு நான் மூவ் பண்ணணும். நான் என்னுடைய பிஸ்னஸ்க்கு என்னுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து அதிகம் தான். அதை வந்து நான் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். எனக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்கன்னா அந்த டைமில் என்ன நடக்குதுன்றதே தெரியல. கஸ்டமர்ஸ் நான் பேமெண்ட் செக் பண்ணிட்டு இருக்கப்போ கால் பண்ணுறீங்க, அட்ரஸை காப்பி பண்ணி நான் என் சைடில் மூவ் பண்ணுறப்ப செக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறைய வருது. போஸ்ட் மட்டும் போடுறீங்க, ரீல்ஸ் மட்டும் போடுறீங்க, எங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்ட்டு. நீங்கள் பண்ணுற வாட்ஸ்அப் கால் மூலயமா எனக்கு அப்படியே ஹேங் ஆகிடுது. நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே தான் இருப்பேன். எந்த கஸ்டமர் மெசேஜும் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணால் அதை என்னால் டச் கூட பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஹேங் ஆகிடுது. சம்டைம்ஸில் வாட்ஸ்அப்பே ஒரு ஃபுல்லாகவே ஹேங் ஆகிடுது. எதனாலனா வர மெசேஜை நான் ஓப்பன் பண்ணணும். பண்ணால் தான் என்னால் வந்து என்னோடய வாட்ஸ்அப் வந்து தக்க வச்சுக்க முடியும். நான் ஒவ்வொரு கஸ்டமருக்காக ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ ஒரு சில கஸ்டமர்ன்றது இப்போ எனக்கு ஒரு 1000 பேர் சொல்லலாம். கண்டினியூவாக கால் வரும். ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் அதிகம். ரெகுலர் கஸ்டமர் பேமெண்ட் போட்டு 4 நாளாக வெயிட் பண்ணவங்க இருக்காங்க. நான் அதுக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்லலை. தயவு செஞ்சு கால் பண்ணாதுங்க. எது ஒன்றா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எகன் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெசேஜ் எல்லாமே மேலே போயிடும், நியூ மெசேஜுக்கு போயிடும். கீழே இருந்து தான் நாங்கள் ரிப்ளை கொடுத்துட்டு வர முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். சோப்பு ஆர்டர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக மண்டேக்குள்ளே உங்களுக்கு பார்சல் வந்துடும். அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள். நம்ம ரீல் போகிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணலாம், நம்மகிட்ட ப்ராடக்ட் இல்லைன்ட்டு அதுக்கு வந்து மெசேஜஸ் என்கொயரி நிறைய வந்துட்டுருக்கு. அதனால தான் ஒவ்வொரு டைமும் நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குன்றது போட்டுட்ருக்கோம். தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.